அனைவருக்கும் வணக்கம். ரிஷபராசி நேயர்களுக்கு மன வருத்தம், வேதனைகள் குறைந்து மகிழ்ச்சியை அள்ளித்தர காத்திருக்கும் 22/12/2024 இன்றைய தேதி முதல் அடுத்த 7 நாட்கள் ரிஷபராசிக்கு திடீர் பண வரவு ஏற்படக்கூடிய ஒரு வாரமா இந்த அடுத்த 7 நாட்கள் அமைஞ்சிருக்குது. அந்த வகையில ரிஷபராசி நேயர்களுக்கு என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு, கிரக நிலைகளின் ரீதியாக அமையிருக்கும் சாதகங்கள் என்ன, பாதகங்கள் என்ன, மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு. குறிப்பா இத்தருணங்கள்ல கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும்போது ரிஷபத்தில் குரு பகவான் வக்ரகதியிலும், கடகத்தில் செவ்வாய் நீச்சம் பெற்றும், கன்னியில் கேதுவும், விருச்சகத்தில் புதனும், தனுசு ராசியில் சூரியனும், மகரத்தில் சுக்கிரனும், கும்பத்தில் சனி பகவானும், மீனத்தில் ராகுவும் சஞ்சரிக்கிறாங்க. இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக ரிஷபராசினியர்களுடைய வாழ்வில் குடும்ப சூழ்நிலை ரீதியாக உத்தியோகம், தொழில், வியாபாரம், கலைத்துறை, அரசியல் துறை, மாணவ மாணவிகள், விவசாயத்துறையினர், பெண்மணிகள் என அனைவருக்குமே என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம். அந்த வகையில ரிஷபராசியை சேர்ந்த கிருத்திகை 2ஆம் பாதம் முதல் ரோஹிணி, மிருகசுரீஷம் 2ஆம் பாதம் வரை உள்ள நட்சத்திரக்காரர்களுக்கு 22/12/2024 தேதி முதல் அடுத்த 7 நாட்கள் குடும்ப சூழ்நிலை ரீதியாக என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் ரிஷபராசியை சேர்ந்த அனைவருக்குமே சுக்கிரனால் பல நன்மைகள் ஏற்பட இருக்குதுங்க. செவ்வாய் கடக ராசியில் வக்ரகதியில் சஞ்சரிப்பதால உங்களுடைய முயற்சிகள் அனைத்திலுமே வெற்றி கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாகவும் அமைஞ்சிருக்குது. அதே போல் ஜென்ம ராசியில் சஞ்சரிக்கும் குருவினால் எதிர்பாராத பிரச்சனைகளும் அலைச்சல்களும் மன நிம்மதியை பாதிக்கும். அதே போல பூர்வ புண்ணிய புத்திரஸ்தானத்தில் கேது நிலை கொண்டுள்ளதால் குழந்தைகளுடைய எதிர்கால நலன் பற்றிய கவலை மனதை அறிக்குங்க. அஷ்டம ராசியில் அமர்ந்துள்ள சூரியனால் சரும சம்பந்தமான உபாதைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. அதனால் உடலில் உஷ்ணத்தை அதிகரிக்கக்கூடிய உணவுப் பொருட்களை உட்கொள்வதை தவிர்த்து கொள்வது உங்களுடைய உடல் ஆரோக்கியத்திற்கு மிகவும் நல்லது என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துதுங்க. அதே போல் உங்களுக்கு நேரம் கிடைக்கும் போதெல்லாம் ஓய்வெடுத்துக் கொள்வது ஆரோக்கியத்தை பாதுகாக்க கொள்ள உதவுங்க. குடும்பத்தில் ஒற்றுமை அதிகரிக்க இருக்க திருமண சம்பந்தமான முயற்சிகளை மேற்கொண்டு வரும் ரிஷபராசியினர் வரனை பற்றி தீர விசாரித்து ஆராய்ந்து அதற்கு பிறகு வரனை நிச்சயிப்பது நல்லதுங்க. காரணம், இப்போது உங்களுடைய ஜென்ம ராசியில் குரு பகவான் அதுவும் வக்ரகதியில் அமர்ந்திருப்பதால தவறான வரனை நிச்சயித்து விடுவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்குதுங்க. அதனால் இந்த வரன் சம்பந்தமான விஷயங்களில் அதிக கவனம் மிக மிக அவசியங்க. அதே போல் உங்களுடைய ராசிக்கு லாபஸ்தானத்தில் உள்ள ராகுவினாலும் எதிர்பாராத பல நன்மைகள் கிடைக்க இருக்குதுங்க. குறிப்பா பண சம்பந்தமான விஷயங்கள்ல நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கு. அதாவது உங்களுக்கு கைக்கு கிடைக்க வேண்டிய பணம் தாமதப்பட்டு வந்த நிலையில இந்த வாரத்தில் அந்த பணம் உங்கள் கைக்கு வந்து சேர இருக்கு என்பதை ராகுவினுடைய சஞ்சார நிலை தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்து காட்டுதுங்க. அதே போல ரிஷபராசியை சேர்ந்த உத்தியோகஸ்தர்களுக்கு நிகழ்ந்து கொண்டிருக்கும் டிசம்பர் மாதம் 22/12/2024 தேதி முதல் அடுத்த 7 நாட்கள் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது உங்களுடைய ராசிக்கு ஜீவனஸ்தானத்தில் சனி பகவான் ஆட்சி பீடத்தில் அமர்ந்திருப்பதால அலுவலகத்தில் சக ஊழியர்களுடைய ஒத்துழைப்பும் உயர் அதிகாரிகளுடைய ஆதரவும் பணிகள்ல உற்சாகத்தை ஏற்படுத்துங்க. இருந்தாலும் கூட பொறுப்புகளும் சக்திக்கு மீறிய உழைப்பும் ஆரோக்கியத்தை பாதிக்கும். அதுங்கனால உங்களுடைய உடல் ஆரோக்கியத்திலும் அதிக கவனம் செலுத்துவது மிக மிக நல்லது. தற்போது உங்களுக்கு நடைபெற்று வரும் தசாபுக்திகள் அனுகூலம் இல்லாமல் அமைந்திருக்கும் பட்சத்துல நிறுவன மாற்றம் ஏற்படக்கூடுங்க. அரசாங்க ஊழியர்கள் தங்களுடைய பணிகள்ல கவனமாக இருப்பது அவசியம் என்பதை அஷ்டம ராசியில் சஞ்சரிக்கும் சூரியனுடைய நிலை எச்சரிக்கை செய்யுதுங்க. அது மட்டும் இல்லாம இக்காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் பணிகள்ல அதிக கவனம் மட்டும் இல்லாமல் அலுவலக பொறுப்பில் உள்ளவர்கள், அதாவது அலுவலக ஆவணங்களை கையாள்பவர்களும் பண பொறுப்பில் இருப்பவர்களும் அதிக எச்சரிக்கையோடும் கவனமோடும் இருப்பது மிக மிக அவசியம் என்பதை கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துதுங்க. அதே போல் ரிஷபராசியை சேர்ந்த தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களுக்கு இந்த டிசம்பர் மாதம் 22/12/2024 தேதி முதல் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது ஜென்ம ராசியில் குருவும் 2ஆம் இடத்தில் சுக்கிரனும் அனுகூலமற்ற நிலைக்கு மாறுவதால ராசிக்கு 8ஆம் இடத்தில் சூரியன் சஞ்சரிப்பதாலும் சந்தையில் கடுமையான போட்டியை நீங்கள் சமாளிக்க நேரிடுங்க. சக கூட்டாளிகளுடன் கருத்து வேற்றுமை ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கு. அதே போல் இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் நிதி நெருக்கடி ஏற்பட வாய்ப்புகள் இருக்குதுங்க. விற்பனையும் லாபமும் ஒரே சீராக நீடிக்குங்க.
ஏற்றுமதி துறையினருக்கு வெளிநாடுகளிலிருந்து வரவேண்டிய பாக்கிகளை வசூலிப்பதில் பிரச்சனைகள் உருவாகும். அதனால் தொழில் மற்றும் வியாபாரம் செய்யக்கூடியவர்கள் முன்பணம் வாங்கி கொண்டு அதற்கு பிறகு சரக்குகளை அனுப்புவது நல்லதுங்க. அதேபோல் இந்த பண விஷயத்துல எப்போதுமே நீங்கள் அதிக ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் என்பதையும் கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துது. ரிஷபராசியை சேர்ந்த கலைத்துறையினருக்கு நிகழ்ந்து கொண்டிருக்கும் டிசம்பர் மாதம் 22/10/2024 முதல் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது வாய்ப்புகளும் வருமானமும் ஏற்றத்தாழ்வின்றி ஒரு சீராக நீடிக்குங்க. இருப்பினும் சேமிப்பதற்கு வாய்ப்புகள் இல்லை என்பதை கிரக நிலைகள் குறிப்பிட்டு காட்டுது. ஒரு சிலருக்கு அரசியல் துறையில் பிரவேசிப்பதற்கு சூழ்நிலைகள் உருவாகுங்க. அதேபோல் ரிஷபராசி சேர்ந்த அரசியல் துறையினருக்கு இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது இந்த காலகட்டங்கள்ல அரசியல் துறைக்கு கிரகங்கள் சாதகமாக நிலை கொண்டிருக்குதுங்க. முதல் 2-3 நாட்கள் கட்சியில் எந்தவித பிரச்சனையும் ஏற்படாது. அதே போல் மேலிட தலைவர்களும் ஆதரவாக செயல்படுவாங்க. அதன் பிறகு நிலைமையில் மாற்றம் ஏற்படுங்க. படிப்படியாக உங்களுக்கு முன்னால் நண்பர்கள் போல் நடித்து கொண்ட கட்சியில் பலர் மறைமுக செயல்களில் ஈடுபடுவது உங்களுடைய காதுகளுக்கு எட்டுங்க. அப்படி எட்டும் போது வியப்பும் வேதனையும் மனதை வாட்டுங்க. அதே போல உங்களுடைய மனதை வருத்தி கொள்வதை விட்டுவிட்டு அரசியலில் நிரந்தர நண்பனும் இல்லை, நிரந்தர எதிரியும் இல்லை. சந்தர்ப்ப சூழ்நிலைகளை நண்பர்களை பகைவர்களாகவும் பகைவர்களை நண்பர்களாகவும் மாற்றுவது சகஜம் என்ற உண்மையை உணர்ந்து கொள்ள செய்வார் கிரகங்கள். அதனால கட்சியில் சாதுரியத்துடன் நிதானத்துடன் நடந்து கொள்வது நல்லது என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் உங்களுக்கு சுட்டி காட்டுதுங்க. அதே போல ரிஷபராசியை சேர்ந்த மாணவ மாணவியருக்கு நிகழ இருந்து கொண்டிருக்கும் டிசம்பர் மாதம் 22 முதல் அடுத்த 7 நாட்கள் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது இக்காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் கல்விக்கு அதிபதியான கிரகங்கள் சுபபலம் பெற்று திகழ்குதுங்க. இந்த வாரம் முழுவதுமே இதனால படிப்பில் நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படுங்க. ஆசிரியர்களின் ஆதரவு பாடங்கள்ல உற்சாகத்தை ஏற்படுத்துங்க. உயர்கல்விக்கு தேவைப்பட்ட உதவிகள் கிடைக்குங்க. வெளிநாடு சென்று விசேஷ உயர்கல்வி பயில ஆர்வம் இருந்துச்சு அப்படின்னா அதற்கான பூர்வாங்க நடவடிக்கைகள்ல நீங்கள் ஈடுபடலாங்க. எளிதில் உங்களுக்கு விசா கிடைக்கும் என்பதை கிரகநிலைகள் தெளிவுபடுத்துது. அதே போல ரிஷபராசியை சேர்ந்த விவசாயத்துறையினரை பொறுத்த வரைக்கும் இந்த டிசம்பர் மாதம் 22/12/2024 முதல் இந்த வாரம் முழுவதுமே உங்களுக்கு பூமிக்காரகரான செவ்வாய் உங்களுக்கு அனுகூலமாக நிலை கொண்டிருப்பதால் உழைப்புக்கேற்ற விளைச்சல் கிடைக்குங்க. உரிய காலத்தில் மழை பெய்வதால் அடிப்படை வசதிகளுக்கு எந்த ஒரு குறையும் இருக்காதுங்க. அதே போல பெண்மணிகளை பொறுத்த வரைக்கும் இந்த வாரத்தில் சுக்கிரன் அனுகூலமற்ற நிலைக்கு மாறுகிறார். அதனால் இந்த வாரம் முழுவதுமே குரு பகவானால் எந்தவித நன்மையும் எதிர்பார்ப்பதில் பயனில்லைங்க. சூரியன் சஞ்சரிப்பதால சரும சம்பந்தமான உபாதைகள் ஏற்படுவதற்கு வாய்ப்புள்ளதை எடுத்துக்காட்டுது. அதனால் ஆரோக்கியத்தில் கவனமாக இருங்க. நெருங்கிய உறவினர்களுடன் வாக்குவாதத்தை தவிர்த்துக்கோங்க. கேதுவினுடைய நிலை ஆன்மீக சிந்தனைகள்ல மனதை ஈர்க்க செய்யும் என்பதையும் கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துது. அதே போல் ரிஷபராசினியர்களுக்கு கிரக நிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது குரு சூரியன் ஆகிய இருவரும் பரிகாரம் செய்வது தேவையற்ற பிரச்சனைகள் ஏற்படுவதை தடுக்க உதவிகரமாக இருக்கும் என்பதை கிரக நிலைகள் உங்களுக்கு உறுதியளிக்குது.